இருக்கக்கூடிய அந்த இந்திரனுடைய அந்த அரமனையிலே ஒரு நடன மேடையை அலங்கரித்து நாட்டிய பெண்கள் திரு நடனமது கலைகள் ஆடி வருவார்கள். அதாவது ரம்பை ஊர்வசி அந்த இரண்டு பெண்களும் அங்கே நாட்டிய ஆடி வரும்போது அப்படி வரக்கூடிய போது நாரதன் நன்முகன் 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அசுரர்கள் அனைவர்களுமே அங்கே குழுவிலே அமர்ந்திருப்பார்கள். அந்த ஒளிச்சபையிலே அமர்ந்திருந்த நாட்டிய கலையை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா இந்த ரம்பை ஊர்வசி இரண்டு பெண்களும் அந்த நாட்டியம் புரிந்து வரக்கூடிய போது நாட்டியமோ இந்த சில வருடமாக நாட்டியம் புரிந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டியத்திலே ஒருவருக்கு ஒருவர் எவருமே குறைபாடு இல்லாம குற்றம் குறை இல்லாம நடனம் புரிந்து வருகிறார். ஆமா, இதுல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று தெரியல. ஆமா, யாரு வெற்றி யாரு தோல்வின்னு தெரியல ஐயா. நல்ல உச்சகத்தில் போயிட்டு இருக்கு. ஆனா இவர் ரெண்டு பேரையும் யாருமே தோல்வி அடைவதில்லை. ஒருவருக்கு ஒருவர் விடாம ஆடிக்கிட்டு இருக்கா. நடனம்னா நடனம், அப்படி நடனம். ஆனா கால் வரிசை கை வரிசை சொல் போட்டது மாதிரி. அப்பா, அப்படி நாட்டியத்தில் அவள மாதிரி ரெண்டு பேரும் மிஞ்ச முடியாது. பிறக்க போவதில்லை. அந்த இரண்டு பேர்களுமே நாட்டியம் ஆடி வரக்கூடிய போது அந்த இரண்டு பெண்மணிகளும் நடனம் மாதிரி போயும் ரம்பை ஊர்வசி அரமனையிலே இந்த நாட்டிய கலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே நாரதர் மகாமுனிவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? என்னமா பண்ணுகிறாரு? நாரதருடைய கழக நன்மையிலே முடியும் என்பார்கள். அப்படி என்பார்கள். அந்த நாரதரை நினைக்கிறாராக இந்த ரம்பை ஊர்வசி இரண்டு பேர்களுமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் இவன் நாட்டியத்திலே வெற்றி பெற்று வருகிறாள். வந்துகிட்டே இருக்கிறார். யாரு தோல்வி யாரு வெற்றி என்று இன்று பார்க்க வேண்டும் என்று அந்த நாரதருடைய கபட சூதினாலே இந்திரனை அழைத்து சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்திரா, இன்னைக்கு இந்த பெண்மணிகளே வெற்றி யாரு தோல்வி என்று நான் உனக்கு காமித்து வருகிறேன் என்று சொல்ல ஸ்வரி என்றான் இந்திரன். அழகாக இரண்டு பூச்செண்டுகளை கொண்டு வருகிறார். நாரதருடைய மகிமையினால் வேளையினால் அந்த நாரதர் என்ன செய்ய போகிறார் பாருங்க. என்னமா செய்ய போகிறாரு? ரம்பை நல்ல ஊர்வசி முடியும் செண்ட கட்டினார் கட்டுவக்காளி தேடையும் செட்டிலே தானும் வைத்தார். அண்டரண்டும் கூட்டாலே மாதளம்பு நிறைந்ததாயே பரிமேலடங்காத பொங்கி சுவாசாங்கே மாங்கரம்பு வெல்வா சேர்த்தாலே
மூவர்கள் முனிவர்கள் தேவாதி தேவர்கள் நாரதர்கள் நன்முகன் சரஸ்வதி கலைமகள் கலைமகள் லட்சுமி அனைவர்களும் வலுவிருந்து வரக்கூடிய கைலங்கிரி மாமலை கைலங்கிரி மாமலை 33 கோடி முனிவர்கள் தேவர்களுக்கு அதிபதியாகிய அந்த தெய்வங்களுடைய அரண்மனையும் பெற்றிருக்க சரி இந்திரனுடைய அரண்மனை உற்சவையிலே என்ன நடக்கிறது ஐயா? என்னம்மா நடக்கிறது? தேவர்களுக்கு அதிபதி அவனுடைய குலச்சபையிலே அக்காரங்கை 2 பேர்கள் 2 பேர்கள் ரம்பை ஊர்வசி நாட்டியத்துல பெரிய கட்டிக்காரி நடனத்துல கில்லாடி ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டா விடமாட்டா அக்காரங்கையாக இருந்தாலும் நாட்டியத்திலே கலையில விட்டு கொடுப்பதில்லை போட்டிங் இது சொந்தம் கிடையாதுல்ல ஆமா போட்டிங் ஆயிட்டுலாம் ஒருவருக்கு ஒருவர் தோல்வி இல்லாம சரி 2 பேரும் வெற்றியோடு அந்த நாட்டியம் முடிந்து வரக்கூடிய நாளையில இந்த இந்திரனுடைய குலச்சபையில என்ன நடக்கும் தெரியுமா? என்னமா நடக்கிறது? நாரதர் மகாமுனிவர் நாரதர் வந்தாதான் நன்மை உண்டாகும் அப்பேற்பட்ட நாரதர் மகாமுனிவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்யறாரு? ஒருத்திக்கு ஒருத்தி விட்டு கொடுக்காம நாட்டி ஆடிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு இவா தோல்வியா அல்லது அக்கா தோல்வியா தங்கை தோல்வியா என்று பார்க்கிறோம். 2ல 1 பார்க்கணும். இந்திரனை கூப்பிட்டு பேசுகிறார். சரி எப்படி? என்ன இவ்வளவு நாள நாட்டியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிய 2 பேருக்கும் பரிசு மலை அள்ளி கொடுத்து கொண்டிருக்க இருக்கிறாய். ஒருவருக்கு தான் கொடுக்க வேண்டும். யாரு வெற்றி யாரு தோல்வி என்று இதை கண்டுபிடிக்கணும். ஏற்றதாவது தெரியணும்ல. உடனே இந்திரன் சொன்னா சுவாமி அதுக்கு என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. அப்படின்னா என்னுடைய பேச்சு கேளப்பா. என்ன செய்யணும்? இன்றைக்கு நாட்டிய மேடையில் நடனம் ஆடும் போது 2 பேர்களுக்கும் பூச்செண்டு கொடுக்க வேண்டும். ஒரு செண்டிலே நட்டுவக்காளி ஒரு செண்டிலே தேல் 2ஐயும் வச்சு கட்டி கொடுக்கணும். ஆமா எவா வெற்றி தோல்வின்னு தெரிஞ்சிடணும். சரி என்றான் இந்திரனுடைய அரமனையிலே நாரதர் மகாமுனிவருடைய சூழ்ச்சியாலே இந்த ரம்பை ஊர்வசி நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்று நல்ல ஊர்வசி நாரதர். அந்த நாரதர் பூக்களிலே ஒரு செண்டிலே நட்டுவக்காளி ஒரு செண்டிலே தேர வைத்து 2 செண்டுகளையும் கட்டி அக்காலங்கை 2 பேர்களிடையே கொடுத்தார்கள். 2 பேர்களும் பூக்களை வாங்கி கொண்டு நாட்டியத்தை விடல. அப்படியே நடனம் ஆடிக்கிட்டு
போயிட்டு இருக்கா. உச்ச இடத்துல போயிட்டு இருக்கு. ஆமா சரி. கை வரிசை கால் வரிசை அப்படியே நடனம் பல ஆட்டி கொண்டு வருகிறார். சொல் போட்டு ஆடிட்டு இருக்கா. அங்கே நடனம் புரியும் போது அப்படி உரியும் போது ரம்பை ஊர்வசி 2 பேர்களும் 2 பேர்களுமே நாட்டியம் ஆடும் போது சென்னை பிடித்தாரே நாட்டியத்தை இப்ப கண்டாயா? கண்டாயாப்பாணி. அந்த நாட்டியம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரம்பையும் ஊர்வசியும் நாட்டியம் ஆடும்போது இந்த ஊர்வசி அப்படியே பூச்சொண்டை இறுக்கி பிடிச்சிட்டா. சக்குன்னு பிடிச்சுக்கிட்டா. உள்ள இருந்ததே நட்டுவக்காளி கையில ஒரு கொட்டு கொட்டிட்டு கொட்டிட்டு தலை கிருகிருத்து அப்படியே நாட்டியத்தை தவறி ஆடுகிறாள். சுதி தவறி ஆடிவிட்டாள். சுதிமதி தவறி நாட்டியத்தை தவறி சரி அப்படியே நாட்டியம் புரிந்து வருகிறாள். நாட்டியமா இல்ல கடில விழுது. அப்படி நாட்டியம் புரிந்து வரக்கூடிய போது எந்தன் கண்டான். என்ன பண்றான்? ஐயா நாரதரே, இவ்வளவு நாளாக நாங்களும் நாட்டியத்தை பார்த்திருக்கோம், கண்டுபிடிக்க முடியலையே. இந்த பெண்ணால் எப்படி நடனம் நாட்டியம் தவறி ஆடுகிறாளே. நாரதர் எழுந்தரித்தார். சரி. ஏ ரம்பை ஏ ஊர்வசி சுவாமி, நீ நாட்டியத்தை தவறி ஆடிவிட்டாய். தவறிய ஆடிய காரணத்தினாலே தாசி குலத்திலே நீ பிறக்க வேண்டும். நீ போய் அங்க போய் தாசி குலத்துல போய் பிறக்கணும். ஆமா. ஏன் அப்படி வரமளித்தாருன்னா இந்த சிவபெருமானுடைய சுற்றி அவனுடைய வேலை. ஆமா. இந்த பெண்ணாளுக்கு தெய்வீக அம்சம் கொண்டவள் முப்பிறவி பிறக்க வேண்டும். சரி. அது என்னைக்குமே தப்பாது. தலைவிதி தப்பாது, சாதகம் வைக்காது. கோட்டையில பிறந்தாலும் தலையில போட்ட உள்ளி மாறாது. அதானே இவர் பகவான் சித்திரமூர்த்தியினால கணக்கொலை அன்னைக்கே எடுத்து பார்த்திருக்காரு. பார்த்துட்டாரு. இந்த அம்மாளுக்கு முப்பிறவி பிறக்க வேண்டும். பூலோகம் தன்னிலே அம்மனாக அவதரித்து அருள்பாவித்து வர வேண்டும். முதல் பிறவி நாட்டிய நடனமங்கை கைலாசம். இரண்டாவது தாசிக்கு பிள்ளையாக. மூன்றாவது அம்மை இசக்கியாக பிறக்க வேண்டும். சக்தி அவன் இருக்காள பாரு. அதானே மணி மண்டபத்துல அவ இருந்து இப்படி வரம் கொடுக்கிறன்னு இருக்கும்போது அதுக்கு மாற்று கருத்து இருக்குமா? மாற்றவே முடியாது. ஆத்தாடி அம்மாள் என்ன அம்சத்துல இருந்து காட்சியளித்துக் கொண்டு இருக்கிறாள். பச்சை பிள்ளையால இருக்கா. அப்பேற்பட்ட என் இசக்கி அம்மாள் பிறக்க வேண்டும் அல்லவா? பிறக்க வேண்டும் அல்லவா? அந்த நாரதர் பார்த்தார். ஆகா, இன்று முதல் இந்த கைலாசத்தில் இவருக்கு இடம் கிடையாது. இந்திரனுடைய அரமனையிலே நாட்டியம் தவறி ஆடிய இந்த பெண்ணால் தவறிய குலம் தாசி. சரி. தாசிக்கு பிள்ளையாக நீ பிறக்க கடவுது போ சாபம் என்று சாபத்தை கொடுக்க அந்த வரத்தினுடைய மகிமையாலே இந்த பெண்ணால் இரண்டாவது பிறவி பூலோகம் தன்னிலே எங்கேயா பிறக்க போகிறாள்? என்னம்மா பிறக்க போகிறாள்?
நாடு கோடமலை ஒளியும் நாடு குளிந்த தந்தல் வீசும் நாடு ஆதங்கள் வீசக்கூடிய நாடு இந்த நாட்டிலே யாருக்கு பிள்ளையாவே நம்மால் பிறக்க போகிறாள் எங்கே வந்து பிள்ளையா பிறக்க போகிறாள் ஆதியான் வளவேறில்லோ வளவேறில்லோ நாட்டியம் முறிந்து வருகிறாள் வருகிறாள் யாரு மாறுகின்ற தாய்க்கிழவி தாய்க்கிழவி அதாவது ஆதியான் மலகனில் சரி அம்மையப்பனுடைய திருத்தலம் திருத்தலம் இந்த அம்மையப்பனுடைய கோவில் என்றால் என்ன அது ஒரு பெரிய தலம் சத்தியம் சிவனும் தான் அதான் சிவன் தலம் சிவத்தலம் அம்மை அப்பன் அம்மையப்பன் சிவனுடைய தலம் பெரிய பெரிய தலங்கள் எங்கெங்க இருக்கிறதோ இருக்கிறதோ அங்க நாட்டியம் ஒன்று வைத்திருப்பார்கள் கலை நிகழ்ச்சி ஆமா கலை நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்ல வேற என்ன அது 10 நாள் திருவிழா நடக்கும் 10 நாள் திருவிழா நடக்கும் இந்த 10 நாள் திருவிழாவிலும் என்ன நாட்டியம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் சரி இதை கண்டுகளிப்பார்கள் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அன்று பாருங்க என்ன இந்த அம்மையப்பன் கோயிலில் சில நாள் சில வருட காலமாக இந்த மாறுகின்ற தாய்க்கிழவி தாய்க்கிழவி நாட்டியம் அது புரிந்து வருகிறாள் நாட்டியம் புரிந்து வரக்கூடிய போது அம்மையப்பனுடைய கோவிலிலே ஐயா நாட்டியமும் புரியும் மனம் வருந்தினாள் எப்படி வருந்தினாள் இந்த அம்மையப்பன் கோவிலில் நாட்டிய நாம் புரிந்து வருகிறேனே காலகாலம் வருஷமா புரிந்து வருகிறேன் என் வயிற்றில் ஒரு குழந்தை செல்வம் இல்லையே தெய்வமே குழந்தை இருந்தாதானே எனக்கு அப்புறமாவது நாட்டியம் கலையில ஆட முடியும் வாரிசு இருந்தா தானே அந்த கலையை கை நட முடியும் சிவனே ஆண்டவா என்று சிவனுடைய ஆலயத்திலே அந்த அம்மாள் வருந்துகிறார் அப்படி வருந்தி வரும்போது வரக்கூடிய போது அந்த சிவபெருமானுடைய ஆலயத்திலே அதாவது இந்த நடன மங்கைக்கு என்ன சிவபெருமான் அருள்வாவித்து சரி இவளுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் யாருக்குனே கைலாசத்துல நாட்டியம் தவறி ஆடினாலே அந்த பெண்ணை வயிற்றுல பிறக்க வேணும் அல்லவா அப்படின்னு ஒரு விதி இருக்குல்ல அங்க ஆண்டவன் கைலாசத்துல தான் அவ தலையிட்டு புரட்டி பார்த்திருக்காரு அதனால இரண்டாவது விரவி இந்த தாசிக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவதலத்திலே ஆடி வரக்கூடிய ஆறுகண்ண தாய்க்கிழமைக்கு அம்மையப்பநாதனுடைய அருளால சிவனுடைய கிருபையினாலே அன்று முதல் குடிமாறு மாசை
பெற்றெடுத்தார். ஆனா பிறந்தது ஆண் குழந்தை. ஆண் குழந்தை மனம் வருந்துகிறாள். ஏன் வருந்துகிறாள்? என் பிள்ளைதான் கிடைச்சிருக்கேன், ஏன் மனம் வருந்துதா? காசிக்கு ஏன் ஆம்பளை பிள்ளை தானே வருந்துதா? ஓ, அவளுக்கு ஆம்பளை பிள்ளை தேவையில்லை, தேவையில்லை, பெண் குழந்தை தான் தேவை. நாட்டியாட பொட்டு பிள்ளை எல்லாம் எதிர்பார்க்க பார்த்துட்டு சிவனுடைய கோயிலுக்கு இங்க ஆண் குழந்தை எல்லாம் பிறந்திருக்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அந்த ஆண் குழந்தைக்கு நீலன் என்று பேர் கொடுத்தார். கொடுக்கிறார் பேரு. அழகாக நட்டுவன் என்று பேர் கொடுத்தார். நட்டுவன் என்ற மகனுக்கு பேர் கொடுத்து அப்படி வளர்த்து வரும்போது சிவனுடைய அருளாலே அந்த சிவனுடைய அருளாலே மீண்டும் கர்ப்பம் தரித்துக் கொண்டு அழகா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெண் குழந்தையை உண்டு பெற்றெடுத்தாள். அந்த பெண் குழந்தைக்கு லட்சுமி என்று பேர் கொடுத்தாள். லட்சுமி அப்படி அழகோடு பிறந்திருக்கு பிள்ளை. ஆமா, மூத்த மகன் ஆண் குழந்தைக்கு நட்டுவன், இளையவளுக்கு லட்சுமி சரி என்று வேதாமத்தை சூட்டி அருமை பெருமையாகவே பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். அந்த லட்சுமியான மகளை சீரோடு சிறப்போடு வாழோடு பவுசோடு எப்படி வளர்த்து வருகிறாள்? எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள்? தொட்டி கட்டி அவளது லட்சுமி கராட்சமா இருப்பா. பிள்ளைய அற்புதமாக வளர்த்து வருகிறார். ஏம்னா அவன் நினைச்ச மாதிரி பிள்ளை இருக்கா? தெய்வீக பிள்ளை வந்து அழகிலே சிறந்தவள் அருமை மகள் லட்சுமி. அந்த மாறு கண்ணதாய் கிழவி கரையிலே இட்டா கண்டைக்கால் லோகம் என்று பூமியிலே விட்டா பொற்போல லோகமே என்று கோயிலே தொட்டில் கட்டி புடையதிலே நடப்படுத்தி அருமை பெருமையாகவே மகளை வளர்த்து வருகிறாள். காப்பது போல் வளர்த்து வருகிறார். லட்சுமிக்கு 3 வயதிலே முடியிறைக்கு காது குத்தினால் 4 வயதிலே நடந்தோடி விளையாடுவாள். 5 வயதிலே அறிய வெள்ளியிலே சேர்த்தாள். படித்து முடித்தாள். சரி, 16 வயது. படித்து முடித்து 16 வயது பருவமங்க அடைந்தாள். பெரிய மனித ஆயிட்டா. அப்பா அவளை பார்க்க முடிகூடல. ஏற்கனவே அழகுள்ள பிள்ளை லட்சுமி. அவ என்ன அழகா இருக்கா தெரியுமா? லட்சுமின்னு சொன்னா அவளுக்கு தான் பொருந்தும். நம்ம ஊர்ல இருக்கிற கிழவீட்டுல எதுக்கு அவ ஏன் கருப்பு ஆளு அப்படி சொல்லுவீடு. அவ கருத்த லட்சுமி. அப்படி இல்ல, தெய்வமுள்ள பிள்ளைய பிறந்திருக்கு. என் அம்மா இந்த அருமை மகளாகி லட்சுமியை லட்சுமி பெண்ணாளை மாறு கண்ணதாய் கிழவி மகளை வளர்த்து வரும்போது 16 வயதிலே பருவம் அடைந்து லட்சுமி என்ன அழகோடு இருக்கிறார். அப்படி அழகோடு இருக்கிறார். என்ன சந்த உதயம் போல லட்சுமியா
அழகே அழகு. அப்பேற்பட்ட அழகு யாரு? லட்சுமி பெண்ணாள். அந்த வளகை ஊரிலே மாறிகண்ண தாய்க்கிழவி மகள் லட்சுமியுடைய அழகை வர்ணிக்க முடியாது. காயாலே சொல்ல முடியாது. ஏறு நெற்றி கூறுபருவம் இரண்டு கண்ணம் சிவந்த முகம். சிவந்த முகம். பழங்கள் போல் கோவையவள் உதடழகு. உதடழகு. பவள கட்டி கோர்த்தது போல் வல்வரிசை தன்னழகா. தன்னழகா. 10 விரலழகும் வயிற்றடைப்பி செயல் போல். செயல் போல். இன்னும் அவளுடைய அழகே அழகு. எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? நீ எப்படிமா அழகா இருக்கிறா? மாறிகண்ண தாய்க்கிழவி அருமை மகளாகிய லட்சுமியாள். அருமை மகளாகிய லட்சுமியாள். தலைமுடியோ என்ன அளவோடு இருக்கிறாள்? தலைமுடியோ கருப்பொழிய தம்பி ஒரு கருப்பு கிடையாது. கருப்பும் இல்லை. ஒருவன் கருப்பொழிய இன்னும் ஒரு கருப்பே இல்லை. இன்னும் அவளுடைய அழகே அழகு. எம்புட்டு அழகு தெரியுமா? எப்படி அழகாக இருக்கிறாள்? 1000 பிரகாச ஒளி எப்படி இருக்குது? சூரிய ஒளிவா இருக்கிறாள். பல 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 பலன்னு வெட்டுறா. கண் கொண்டே பார்க்க முடியாது. அப்படி சொல்லுங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்காளா? பிரகாசமா இருக்கிறாள். என்ன அழகோடு இருக்கிறா? என்னவா அழகோடு இருக்கிறா? அவ சட்டி கடை தெருவதிலே நம்மாளர் வட்டரையில் கடைந்தெடுத்த செப்பை போல் செட்டிக்கடகரை விட இழுத்தெடுத்த முத்தை போல். முத்தை போல். முன்னழகை கண்டவர்கள் மொழிப்பார் 1000 பேர். பின்னழகை கண்டவர்கள் பின்தொடர்வார் 1000 பேர். அவ கூந்தலே 16 அடி இருந்திருக்கு. அவ யாரு எங்க வந்து பிறந்திருக்கா இருக்காதா? அதான் அவ அழகு அழகு. எம்புட்டு அழகு. அப்பேற்பட்ட அழகா இருக்கிறா. உங்க வீட்டுல எங்க மைனி, உங்க வீட்டம்மா எனக்கு மைனி. ஆமா. அவ ஒரு ஜான் தலையை வச்சுக்கிட்டு என்ன வரத்து வாராவ. உன்னை பார்க்கல என்னை பார்க்கல உன் புருஷனை பார்க்கான். ஏன் புருஷனை என் பக்கம்? கண்ணு மாறு கண்ணு. அப்படி சொல்லாதீங்க. என்ன இல்லக்கா, கட்டிய மனைவி குலதெய்வம் நினைக்கணும். அப்படித்தான் கும்பிடுறாங்க. அந்த அம்மாவும் தன்னுடைய கணவனே சரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நடப்பா. போட்டுருனா இல்ல இல்ல அந்த புல் இல்ல. அப்படி புல்லாக இருந்தால் நம்ம புருஷன் இல்ல வீட்டுக்காரர்ல கணவனே கண்கண்ட தெய்வம் நினைக்கிறோம். நல்லவனோ கெட்டவனோ புருஷனாகி போனான். நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நான் குளிச்ச மஞ்சளுக்கு காவலாகி போனான். அப்படி சொல்லுங்க. ஆனால் இவளுடைய அழகே அழகு. அழகு 16 அடி கூந்தல். அப்பங்கப்பா ஒரு அழகா இருக்கா. அழகா இருக்கிற லட்சுமின்னா அவளுக்கு தான் பேர் பொருந்தும். அந்த பொருந்து அந்த அம்மளுக்கு தான் பொருந்தும். அன்னலட்சுமி அஸ்தலட்சுமி எல்லாமே அந்த லட்சுமி தான். எல்லா அமைப்பும் அங்கதான் இருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த அழகுடைய மகளாகி லட்சுமியில அழகோடு இருக்கிற வேளையிலே மாறி கண்ணதாய் கிழமை என்ன நினைக்கிறா? என்ன நினைக்கிறா? நம்மளுக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது. நம்மளுக்கு பின்பு இந்த அம்மையப்பனுடைய கோவிலில் நாட்டியம் புரிய வைக்கிறோம். புரிய வைக்க
வேண்டும். நம்ம இன்னும் ஆடுனா எடுக்குமா? எடுக்காத வயசாகிட்ட வயதுதான் 60 தாண்டிட்ட பிராயத்துல அப்படி காலை தூக்கி வைக்கும் போது அடி மேல விழி வச்சு எதிர்பார்ப்பாங்களாம். சரி, எப்ப வருவான்னு. வயசாயிட்டு இப்ப வயசை யாரு சொல்லுதா? தாளக்காருக்கு 60 வயசு ஆகுது. சரி, இப்பதான் எனக்கு 28 சொல்லுதான். ஆமா, கடைக்குடி பிள்ளைதுன்னா இதுல இருக்குங்க. பத்தியடா, அதான் வயசு குறைக்கவே கூடாதுன்னு. வயசு குறைஞ்சாச்சுன்னா ஆயுள் கம்மியா போயிரும். கல்யாணம் விட்டு பிள்ளைய கூட்டு வந்தா நான்லாம் வயசை என்ற கரெக்டா சொல்லிடுவேன். உங்களுக்கு வயசு நீங்க சொல்லிடுவீங்களோ? ஆமா, மறைக்கவே மாட்டேன் உண்மையிலே. நீங்களும் உங்க புருஷனும் பொய்யே பேச மாட்டீங்க. ஆத்தாடி. இந்த லட்சுமியான வெண்குடியான அழகே அழகு, அப்பேற்பட்ட அழகு. ஆமா, இந்த அழகை கண்டு மாடு கண்டு வாய்க்கிறவே நினைக்க என்ன நினைக்கிறார்? நம்ம மகளை அரங்கேற்ற வேண்டும், அரங்கேற்று விழா நடத்த வேண்டும். அம்மையப்பன் கோயில்ல அம்மா இன்னைக்கு நாட்டிய ஆட வைக்கணும், பிள்ளைய வைக்கணும். அப்பதான் மக்கள் எல்லாம் திரளா கூட்டம் வந்து பார்க்கும். புதுசா ஒண்ணு வரும்போது நம்ம எப்படி ஆடினாலும் தாய்க்கிழவி ஆட்டம் எடுக்காது வயசாயிட்டு அப்படின்னு மகளை அலங்கரித்து 10 நாள் தேர் திருவிழா நடக்க போகுது அம்மையப்பன் கோயில்ல பலகை ஊருல. ஆமா, இன்னைக்கு தான் முதல் நாள் கொடியேற்றத்தோடு நடைபெறுது. கோயில் நிர்வாகத்தில் போய் சொல்ல போற 10 நாள் நாட்டியம் தான் மகளை அலங்கரிச்சா. சரி, மகளே லட்சுமி, தாய் சொல்ல தட்ட மாட்டா. தட்டுவனாமா? மகளே லட்சுமி, என்னங்கிற இன்னைக்கு நீதான் நாட்டிய ஆட வேண்டும். அவன் நீ சொல்லுமோ நான் மாட்டேனாமா சொல்ல போறேன். நம்ம அம்மையப்பன் கோயில்ல பெருப்பிட்டு வாம்மா. பட்டு பீதாம்பர பட்டை எடுத்து கொடுக்கா. கொடுக்குற அந்த அருமை மகள் லட்சுமியால் அலங்காரம் பண்ணி கொண்டு அம்மையப்பனுடைய ஆலயத்தில் நாட்டியம் புரிய வேண்டுமே என்று நினைச்சு வரும்போது அவன் நடந்து வரும்போது செம்பு சிலையா இருக்கா. சித்திர வடிவா இருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்தா லட்சுமி இருப்பவளுக்கு எண்ணங்கள் ஆசை யாருக்கா விட்டுச்சு? யார விட்டுச்சு? என்னதாங்க மக்கள் இப்படி அலங்காரம் பண்ணி கொண்டு அம்மையப்பன் கோயிலுக்கு அழைத்து வருகிறாள் மகளே. மகளே, இங்க பாருங்க, இந்த அம்மையப்பன் கோயில்ல கூட்டமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். கூட்டம் சிவன் கோயில் எள்ளு போட்ட எள்ளு விழாது. எல்லாரும் யார பார்க்கிறாங்க? மாறுகண்ணு தாய்க்கிழமை மகள் லட்சுமி வந்து கொண்டிருக்கா. அவளைத்தான் பாக்குறாங்க. கண்ணு அங்கதான் போகுது. அது ஆடவனுடைய கண்கள் கூட எங்க இருக்கு? அழகு காந்த இரும்பு இழுத்த மாதிரி இழுக்கு. அழகு இருக்குல்ல? ஆமா. ஆனா அழகு இருந்தா ஆபத்து பக்கத்துல தெரியுமா? அப்படித்தான் வரப்போகுது. லட்சுமி அழகை கண்டு ஆடவர்களும் பெண்களும் அவளை பார்ப்பார் கோடி உண்டு. அப்படி கண்ணை பொத்தாம பாப்பா. அழகா இருக்கா. சாத்து கண்ணெல்லாம் தேவையா? வயசாகிட்டு அவரு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் பெண்ணுன்னா போதும்னே. 3 நாளைக்கு முன்னக்கூட்டியே மைதானத்தில் உட்காந்துக்கிட்டேன். 3 நாளைக்கு முன்னால மைதானத்துல போயிருந்தீங்களா? இடம் கிடைக்காதுல்ல. கலையரங்கி மேட பக்கத்துல இருந்தோம்காரு. அதான சீட் போட்டு இருக்காரு. பரவாயில்ல. அதனால இவருடைய அழகை பார்த்தபடி வருகிறார். அவரா போறாரு. காந்த இரும்பு எடுக்க மாதிரி இழுக்கு. அழகுல அப்படி இழுக்கு. அழகுல. அதனால இவ்வளவு ஒரு அழகா வந்து கொண்டிருக்கா. அம்மையப்பன் கோயில்ல நாட்டிய கலை நேரிலே ஏறுகிறார். அந்த கலை நிகழ்ச்சி பண்ண வேண்டுமே என்று அந்த நாட்டிய மேடையிலே அமர்ந்து கொண்டு சும்மா அடிக்கணும்ல. அதான் அண்ணன் நட்டுவம் இருக்கானே. எப்படி அடிச்சான்? தகர்த்தும் அண்ணன் நட்டுவம் வந்திருக்கான். அவதான் மிருதங்க வாசிக்கணும். தகர்த்தும் அதானே அப்படி வாசிக்கணும். தாளத்தோடு மேலத்தோடு சுதியோடு ஆட வேண்டும் அல்லவா? ஆட வேண்டும் அல்லவா? அந்த மேடையிலே
வருகிறாள். அந்த அண்ணனாகிய நட்டுவன் மிருதங்க வாசிக்க வாசிக்க தங்கையாகிய லட்சுமியா நாட்டியம் ஆடுகிறாள். ஆரம்பிக்க போற அந்த அம்மையப்பனுடைய ஆலயத்திலே அந்த நாட்டியம் எப்படி விருந்து வருகிறார் ஐயா? எப்படி மாற போகிறாள்? குழலுடைய சங்கீதமா குழலுடைய சங்கீதத்தால் கொற்றாடும் உரைக்காரி மாறுகின்றதாய் கிழவி மகளாகிய லட்சுமியாள் நாட்டியம் புரிந்து வருகிறாள். அண்ணன் நட்டுவன் மிருதங்க வாசிக்க தாயிரம்பதன் கால் வரிசை கை வரிசைகளை காட்டி கொடுக்க அதன் பிரகாரம் கச்சுரமாக நாட்டியத்தை ஆடி வருகிறாள். சொல் தவறாம ஆடுறா. தாய் சொல்வது அப்படி புரிஞ்சு அந்த கால் வரிசை கை வரிசை நாட்டியத்தை விடாதபடி ஆமா அதாவது சுதியோடு மதியோடு தாளத்தோடு மேளத்தோடு. அதுக்கு முன்னே அம்மா ஆடும்போது பார்த்திருக்கா. கண் பார்த்தா கை செய்யணுமா? அதான் ஒரு தொழில். அப்படியே நாட்டி ஆடி வாரா வந்துகிட்டு இருக்கா. அப்படி நாட்டி ஆடி வரக்கூடிய போது அதே கோவில் அம்மையப்பனுடைய கோவில் ஆலயத்திலே அந்த திரு ஆலயத்திலே இந்த மாறுகண்ணு தாய் கிழவி மகள் லட்சுமியுடைய அழகை யாரு பார்க்கிறா தெரியுமா? யாரம்மா பார்க்கிறார்கள்? அம்மையப்பன் கோவிலில் பட்டி அந்த அம்மையப்பன் கோவிலிலே அதாவது மணியம்மன் கோவிலிலே வாய்முகப்பான் பாப்பார் பாப்பான் ஒருவர் 6 கால பூசை நடத்தி வருகிறார். அம்மைக்கும் அப்பனுக்கும் அந்த நேரம் வேதியர் வேதியர் பாப்பான். ஆமா எல்லாரும் பூசை பண்ண முடியுமா? எல்லாரும் போய் கல்ச்சலை தொட முடியுமா? நீங்களும் யாரும் போக முடியாது. லக்கணத்துல பிறந்திருக்கணும். அந்த கருவறைக்குள்ள சரி சுவாமிக்கு பூசை பண்ண வேண்டுமானால் அவர்களால் தான் முடியும். வேதங்கள் மந்திரங்கள் படித்தவர்கள். சரி அதனால அவர்கள் தான் அந்த கருவறைக்குள்ள சென்று அந்த ஐதீகம் அங்கதான் தெரியும். கண்டிப்பா சரி. அப்பேற்பட்ட அந்த அந்தனர் வேதியர் பூசை பண்ணி வரக்கூடிய போது அங்கே வரக்கூடிய போது அந்த வேதியின் பாப்பான் ஏறட்டு பார்த்தாரு. பாக்குறாரு. எங்க பார்த்தாரு? நடன ஆடுறாளே லட்சுமி. அதானே அங்க பாக்குறாரு. கலை அரங்கத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்காளே அங்க உச்சவரத்தை போயிட்டு இருக்காரு. லட்சுமி அவன் அழகு இவர காந்த இருப்பத மாதிரி அவரை இழுக்கு. மணி ஆட்டதுக்கே வரமாட்டுக்கு கையெல்லாம் ஜானிய பார்த்தா இருக்கு. கண்ணுதான் அங்க பார்த்து இருக்கு. கண்ணு உள்ள அங்கதான் இருக்கு. அவளுடைய அழகு லட்சுமி அழகு. லட்சுமியுடைய அழகை கண்டார். லட்சுமியுடைய அழகை கண்டு மணியமிடும் கோவிலே வாய்முகப்பான் பாப்பான் நினைக்கிறார். ஆகா
நம் குலம் வேதியர் குலம். வேதியர் குலம், அந்தனர் குலம். சரிதான். அதுல கூட இவ்வளவு பெரிய அழகுள்ள பிள்ளை இல்லையே. நம்ம தெருவுல ஒரு பிள்ளை கூட இப்படி பிள்ளை இல்லையா? இவ்வளவு ஒரு அழகுள்ள பெண் கிடையாது. இல்லையே. இவ என்ன அழகா இருக்கா, என்ன அழகா இருக்கா. அழகுனா அழகு, செம்பு சிலையா இருக்காள. ஆமா, பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு மனசு கூட அங்கத்தான் இருக்கு. இந்த இருபத்துண்டை அந்த காந்தம் இழுக்க பார்க்கிறது, கண்ணை பார்க்கிறது. சரி, மனம் ஒன்று அவளை நினைக்கிறது. என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனமே கலங்கி நிற்காரு. அதானே. சரி, பெண் மேல ஆசைப்பட்டு அப்படித்தான் எதுவுமே நடக்காது, ஓடாது. ஆமா, இப்ப தாளக்காரன் அப்படித்தான். நான் வரும்போதே எங்க மைனி நினைக்காதீங்கன்னு சொன்னேன். இப்ப மைனி நினைச்சுக்கிட்டு நான் ஒண்ணு படிக்க, அவர் ஒண்ணு படிக்காரு. எனக்கு நினைப்பு பூரா அங்கேயே இருக்குங்களா? அடியா, வீட்டுக்காரி மேலதான் பாசம் இருக்கணும். ஆனால் இந்த அந்தனர் வேதியர் பாப்பான் பார்க்கிறார். சரி, ஆகா, இந்த பெண்ணு என்ன அழகா இருக்கிறார். இவளுடைய அழகை போல் உலகிலே பார்த்ததில்லையே. ஒரு நாள் வாழ்ந்தாலே இவளோட போதுமே. அவெல்லாம் பெண்ணு, அதுல பெண்ணு என்று அந்த அம்மையப்பன் கோவிலில் மணியமுடும் மாய்முகப்பான் பாப்பா என்ன நினைக்கிறார் தெரியுமா? அந்த ஐயர் என்ன நினைக்கிறாரு? அன்னைக்கே செத்தாலும் பரவாயில்ல, வெட்டி அன்னைக்கு அறுத்தாலும் பரவாயில்ல. சரி, இவளோட வாழணும். இந்த அழகியோ நல்ல வாழணும். வாழ வீட்டுல இருக்காரு சென பண்ணி போல. அதானே. ஆமா, ஆத்துக்காரி. எதுக்கு இந்த பூசையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அங்க மணமணமணமணமண வாங்கிக்கிட்டே இருக்கா, வாழைப்பட்டி போல. அதானே. அம்மா தண்டி ஜலிஞ்சு முடிஞ்சு இந்த பெண்ணை பாரு, எவ்வளவு அழகா இருக்கா. ஐயோ ஐயோ அதடா அப்படின்னு வேதியருக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேன், ஒண்ணுமே ஓடல. ஒரு ஆளு திருநாறு கேட்டா குங்குமத்தை கொடுக்காரு, குங்குமத்தை கேட்டா திருநாறு கொடுக்காரு. அவருக்கு தான் நினைப்பு அங்க இருக்கு, இன்னும் கூட லட்சுமி மேல இருக்கு. ஆமா ஆமா. இங்கே நடனம் முடிந்தது. நடனம் முடிந்து பூசை, ஆறுகால பூசை முடிந்தது. மக்கள் எல்லாம் திரண்டு வாரார்கள். எதுக்கு வர்றாங்க? திருநாறு வாங்கி, விபதி வாங்கி, பிரசாதம் வாங்கணும் இல்ல, சிவனை நமஸ்கரிக்க. ஆமா, பூசை முடிஞ்சாச்சு, திருநீர் வாங்கியாச்சு, ஆமா, குங்குமம் வாங்கியாச்சு, பிரசாதம். ஆமா. அடுத்தபடியாக பஞ்சாமிரதம் வாங்க வேண்டும், பிரசாதம் வாங்க வேண்டும். யாருக்குனே அம்மையப்பன் கோயில்ல ரொம்ப பிரசாதங்கள் போட்டிருப்பாங்க, நல்லாவும் இருக்கும். ஆமா, அவள் கையில வாங்கி சாப்பிடணும். அண்டாண்டாவா இருக்கும், மனமா இருக்கும். பஞ்சாமிரதம், வெண்பொங்கல், புளியாதர, சுண்டல், தேங்காய், பழம். சரிதான், கொஞ்சமா நெஞ்சமா இருக்கு. மழவளையா குஞ்சு கிடக்கும். அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே மாரிகண்மத ஆய்க்கிழவி மகள் நடந்து வந்து கொண்டிருந்தான். வேதியம் பார்த்தாரு. பாக்குறாரு. இவ பக்கத்துல போய் வந்துட்டா. ஆமா, இந்த பிரசாதத்தெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பது போல. ஆமா, அவ கையவாது தொட்டு பார்த்துருவோமே. ஆமா, பார்த்துருணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. வேதியம் பார்ப்பான் பாருங்க, மாரிகண்மத ஆய்க்கிழவி மகள் லட்சுமியாய். அவன் நடனம் மாதிரி போயிருந்தாள்.
பிரசாதம் அப்படி சொல்லுங்க. ஆமா. முதல்ல என்ன கொடுத்தாரு தெரியுமா? என்ன கொடுக்கிறாரு? சுண்டலை கொடுக்காரு. கொடுக்கிறாரு. சுண்டலை கொடுத்தாதானே கிண்டல் பண்ண முடியும். பண்ண முடியும். ஆமா. இரண்டாவது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் இனிப்பு கொடுக்காரு. ஆமா. சரிதான். புளியாதரை வெண்பொங்கல். சரி. தயிர் சாதம். ஆமா. தேங்காய் பழம். பல வகைகள். சரி. அப்ப மடி நிறைஞ்சு போச்சு. அவளுக்கே மடி கலந்து போச்சு. இவன் வாங்கி வாங்கி அம்மாட்ட கொடுக்கா. அந்த மடி நிறைஞ்சு போச்சு. அவன் நல்லவா பரமவல்லவா? அதானே. மாடு கண்டு தாய்க்கிறதை பார்த்துக்கிட்டே இருக்கா. சாடையா பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஒரு நாளாவது தேங்காய் பழம் ஐயர் தந்திருப்பாரா? சாமி இவ்வளவு பழமா நமக்கு இவ்வளவு தந்தது இல்லையே. நம்ம மகளை வச்சு இன்னைக்கு பாருங்க என் மடியே நிறைஞ்சு போச்சு. நிறைஞ்சு போச்சு. வேண்டாம் வேண்டாங்க அள்ளி அள்ளிலாம் கொடுக்காரு. வேண்டாங்க கொடுத்துட்டே இருக்காரு. அதானே. அவ அப்பா அந்த பெரிய சுவாமி கூட அப்படி தரையிலையே. அப்படி கிடையாது அப்பா. ஆமா. ஒரு தேங்காவும் ஒரு முடியும் தருவாரு. அதானே. பழமும் இவரு என்னமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்காரு. பிள்ளைக்கு அப்படி அள்ளி கொடுக்காரு. அதானே. அவ வேண்டாம் சொல்லல, வாங்கி வாங்கி மடியை நிறைச்சிட்டா. என்ன பிரசாதம் இல்ல. நம்ம வேண்டாம் சொல்லக்கூடாது. மாறி பொங்கல் ஆய்க்கிழமை மகனுக்கு வேணுங்க அளவள்ளி கொடுத்தார். கொடுக்கிறார். அதோட விட்டானா? விட மாட்டான்ல. அந்த